friends, welcome to Preethi Tasty samayal. நான் இன்னைக்கு செய்ய போற ரெசிபி பேரு Kuboos. அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர். இப்போ அந்த வார்ம் வாட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸ்ட் கரையிற வரைக்கும் ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். வாவ், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ஈஸ்ட் நல்லா க்ரோன் ஆயிருக்கு. இப்போ நம்ம டோ பண்ணுறதுக்கு தேவையானது ஒரு கப் ஆக்டிவேட்டட் ஈஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 2 கப் மைதா மாவு. மைதா மாவில் உப்பு போட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்டை கலந்துடலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டோ நல்லா சாஃப்டாக வரத்துக்கு கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு ஈரத்துணி போட்டு 2 ஹார்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் வாவ், நல்லா உப்பி வந்திருக்கு. ஃப்ளஃபியாகவும் இருக்கு, செம சாஃப்டாக இருக்கு. மறுபடியும் இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு அதே ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய மாவு நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்குது, அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவுலேருந்து உங்களுக்கு எந்த சைஸ் கூபூஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒரு பீஸ் எடுத்து சப்பாத்தி போடுற மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப தின்னும் இல்லாமல் இது மாதிரி நம்ம திரட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம கூபூஸை கல்லில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப கருக விடாமல் நம்ம இதை அப்பப்போ திருப்பி போடலாம். நம்ம கூபூஸை இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். இதோ இது மாதிரி நல்லா உப்பு விடுங்க. இதோ நம்மளுடைய கூபூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் தட்டி விட்டுருங்க.